ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நம்ம நிலா இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூவில் அவங்களுக்கு வேலையும் கிடச்சிடுது. வேலை கிடைச்ச உடனே அவங்க நாள் போனோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ஹச்ஆரை போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. நிலாவுமே ரொம்ப சந்தோஷமாக ஹச்ஆர் போய் பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்க போன இடத்துல தான் தெரியுது அங்கே இருக்கிறது சூர்யான்னு. இவன் முகத்தில் நம்ம முழிக்கவே கூடாதுன்னு நினச்சி இவ்வளோ தூரம் வந்தால் இவன் இங்கேயே வந்து இருக்கானே, ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணியிருப்பானோன்னு சொல்லிட்டு அவனை பார்த்ததுமே நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சூர்யாவோ நான் வராமல் வேற யார் வருவா, நீ ஏன் இப்போ இந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி இப்படி ஒரு வேலைக்கு போகணும், உனக்கு வேலைக்கு போகணும்னு எந்த அவசியமே இல்லையே, ஓ அப்பா அவ்வளோ பணக்காரராக இருக்காரு, உன்னைய கட்டிக்க போகிற நானும் ரொம்பவே பணக்காரனாக இருக்கேன், அப்படி இருக்கும்போது நீ ஏன் இந்த வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நிலா நீ கட்டிக்க போகிறவன் கிடையாது, அதெல்லாமே பழைய விஷயம், அதெல்லாமே எப்போவோ முடிஞ்சு போச்சு, அதை பற்றி இனிமேல் நீ பேச வேண்டாம், அதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சூர்யா உனக்கு கல்யாணம் ஆனதெல்லாமே நாங்கள் ஒத்துக்கிடவே முடியாது, அவன் ஒரு பிச்சைக்கார பையன், போயும் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் டிரைவரை அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுகிறாங்க. இதை கேட்க முடியாத நிலாவோ எனக்கு வேலை உண்டுன்னா சொல்லு, நான் நிற்கிறேன், இல்லையா நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன், ஏன்னா எனக்கு உன் முகத்தில் டெய்லியுமே முழிக்க முடியாது. இதை கேட்டதுமே சூர்யா அவ்வளோ ஈஸியாக உன்னை விடுறதுக்கா நான் இவ்வளோ தூரம் வந்தேன், நீ என்ன பண்ணாலும் சரி நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ இங்கே தான் வேலையும் பார்த்தாகணும், அதே மாதிரி அவன்லாம் ஒரு ஆள், அவனை விட்டுட்டு நீ என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கே தெரியும் நான் எவ்வளோ வசதின்னு, நீ வேலைக்கு கூட போக அவசியமே கிடையாது, அவனாக இருக்க போய் தான் இப்போ உன்னையெல்லாம் வேலைக்கு அனுப்புகிறான், நானாக இருந்தால் உன்னைய வீட்டில் வச்சு மகாராணி மாதிரி பார்த்துக்கிடுவேன், அதனால் நீ தயவு செஞ்சு என் கூட வந்துருன்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே நிலா உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா, கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன், இப்படி விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் சூர்யா டக்குன்னு நிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்கள போக விடாமல் பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே நிலா ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஒழுங்கா என் கையை விடு, இல்லைன்னா நான் கத்தி ஊரையே கூப்பிட்டுருவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ கத்துனாலும் இங்கே யாரும் வரப்போகிறது இல்லைன்னு சொல்லி ரொம்பவே மிரட்டுறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திகா ரொம்பவே பயந்து போய் சூர்யாவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு வெளியில் ஓடி வராங்க. அப்படி இவங்க வெளியில் வரும்போது அழுதுகிட்டே வராங்க. இதை பார்த்ததுமே சோழன் கேட்குறாங்க, எதுக்கு நிலா இன்டர்வியூ தானே போனீங்க, அதுவும் ஹச்ஆரை தானே வேலை கிடச்சிடுச்சின்னு சொல்லி பார்க்க போனீங்க, எதுக்கு அழுதுகிட்டே வாரீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவே கோபம் வருது. ஏன்னா அவங்களுக்கு நிலாவை எவ்வளோ பிடிக்கும்னு நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நிலா மேலே ஒருத்தர் கை வச்சுட்டான்ங்கும்போது அவங்க எப்படி பொறுப்பாங்க. சோழன் நேராக போய் அந்த சூர்யா கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா அந்த மாதிரி பண்ணன்னு சொல்லி. அதுக்கு சூர்யாவோ திமிரில், டே நீ ஒன்றும் இல்லாதவன் தானடா, அதான் உன்கிட்ட இருந்து என்கிட்ட வர சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. கோவத்தில் அவங்க கை நீட்டிடுறாங்க. இதை பார்த்ததுமே சூர்யாவும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இப்படி 2 பேருமே மல்லு கட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதே நேரம் நிலா வந்து பார்க்குறாங்க. சோழன் நான் உங்ககிட்ட இதுக்கா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சண்டையை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பேச்சு சோழன் கேட்குற நிலமையில இல்லை. இப்படி சூர்யாவும் சோழனும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம சோழன் கையில் பேப்பர் வெயிட் கிடைக்கிது. அதை வச்சு நம்ம சூர்யா மண்டையில் ஒரு அடி பலமாக அடிச்சிருந்தாங்க. அடித்த நேரத்திலேயே அவங்களுக்கு மண்டை உடஞ்சி ரொம்பவே பலத்த காயமாயிருது. அது மட்டும் இல்லாமல் நிறையவே ரத்தமும் வருது. இதை பார்த்தோன்னே நம்ம நிலா ரொம்பவே பயந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழன் கையை பிடிச்சி நீங்கள் தயவு செஞ்சு இப்படி சண்டை போடாதீங்கன்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததோட ஏங்க நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இப்படி போய் சண்டை போட்டிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி எனக்கு தெரியும், அது அவனுக்கு தான் புரியலை, அவன் எப்படி உங்களை தொடலாம், இதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் நீங்கள் நினைக்கிங்க, நீங்கள் என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுகுறாங்க. அப்படி நிலா வீட்டுக்கு வந்ததுமே நம்ம சோழன் சொன்ன அந்த வார்த்தையை தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க.